ஓகே, சோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து 5th யூனிட்ல உனக்கு சப்ளிமெண்டரியா இருக்கு. A day in 2889 of an American journalist அப்படின்றத இந்த டைட்டில். சரியா? சோ இத யார் எழுதிருக்கா அப்படின்னா ஜூல்ஸ் வெர்னே அப்படின்றவர் எழுதிருக்காரு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு ரைட்டர். ஓகேவா? 1828ல பிறந்திருக்காரு, 1904ல எழுதிருக்காரு. பட் இவர் ஏன் ஃபியூச்சரிஸ்டிக் நாவலிஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸா ஒரு ப்ரெடிக்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுன்றத இவரோட ரைட்டிங்ல வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் கண்டுபிடிச்சது. இவரோட காலத்துல இன்டர்நெட் கிடையாது, ஈவன் கரண்ட் கூட கிடையாது. சரியா? சோ அப்ப இன்டர்நெட் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் நிலாவுல ஐ மீன் மூணுக்கு வந்து மனுஷன் போனது, ராக்கெட் லான்ச் பண்றது, இது எல்லாத்த பத்தியும் இவரோட ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மனுஷன் 100 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டான். இப்ப இந்த ஸ்டோரியோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி 2889 ஏன் பேர் வச்சாரு அப்படின்னா அவர் எழுதின காலகட்டம் 1889. சரியா? 1889ல அவர் எழுதின ஸ்டோரி. இன்னையில இருந்து 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றதான் இந்த ஸ்டோரியில வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. சரியா? சோ ஆத்தரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு பிரெஞ்சு போயட், பிளே ரைட், நாவலிஸ்ட் and he earns his place on this list of great writers because of his futuristic adventure novel. இந்த futuristic adventure அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஓகே, சோ இந்த futuristic அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எதிர்காலத்துல நடக்கக்கூடியதை அசியூம் பண்ணி எழுதுறது. சரியா? இவரோட நாவலோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கும். He has been called the father of science fiction. Father of science fictionனா இது வரைக்கும் எழுதின சயின்டிபிக் ஃபிக்ஷன்ல இவர் எழுதுனதா ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். சரி, அடுத்தது இதை நம்ம ஆல்ரெடி மொத்தம் நடக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம். இப்ப ஜஸ்ட் இதோட அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியை வந்து ஒருவேளை நீ சப்ளிமெண்டரியில எழுத வேண்டியது இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? சோ அபவுட் த ஆத்தர்னு கேட்கும்போது நீ என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் he was a French poet, playwright, novelist. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சம்மரி. ஆரோ கார் அப்படின்றது நார்மலா இவரோட இன்வென்ஷன்ல இவரோட ஃபிக்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கிற ஒரு மெட்டீரியல். கார் வந்து வானத்துல பார்த்து போற மாதிரி எழுதிருக்காரு. இப்ப நம்ம யூஸ் பண்றது இந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ் இல்லையா, அது ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தோட முன்னோடி மாதிரி அவர் அதுல எழுதிருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ் இருப்பாரு. இந்த மாதிரி தான் அவரோட எல்லா ரைட்டிங்ஸ்லயும் என்ன பண்ணிருக்காரு, யூஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் அந்த காலகட்டத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அண்ட் நயாகரா ஃபால்ஸ், இதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற மெத்தட் இவரோட ஸ்டோரியில யூஸ் பண்ணிருக்காரு. பட் அந்த காலகட்டத்துல எலக்ட்ரிசிட்டி வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கப்படும். ஆனா அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தது ரோபோட். இந்த ரோபோட் வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத அவர் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல இந்த ரோபோட்டிக் எதுவுமே வந்து இன்வென்ஷன் ஆகல. ஆனா அவரோட இதுல வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி வீடியோ கால் ஆப்ஷன், வீடியோ கால்ல பேசுறது, அண்ட் டெலிபோட்டிக், போட்டோ டெலிபோட்டிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு அந்த டிவைஸோட பேரு. இந்த மாதிரி அவர் பிக்சர்ல கொடுத்திருக்காரு. பட் ஒரிஜினலா நாம இப்ப வீடியோ கால் பேசுற எல்லா ஆப்ஷனுமே அவர் அந்த ஸ்டோரியில மென்ஷன் பண்ணிருக்காரு. இதுல இருந்து கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கலாம் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா போனோ டெலிபோன் அப்படின்றதான் இப்ப இந்த டிரான்ஸ்மிட்டிங் த இமேஜஸ். சோ வீடியோ கால் ஆப்ஷன்ல பேசக்கூடிய அந்த டிவைஸோட பேரு, அந்த ஸ்டோரியில அவர் மென்ஷன் பண்ணிருக்க பேர். ஓகேவா? சாம்ப் எலிசிஸ் அப்படின்றது நாம இப்ப ஸ்விக்கி, சொமாட்டோ மாதிரி டோர் டெலிவரி பண்ணக்கூடிய ஃபுட் ஆப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஹோட்டலோட பேரு. இவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரோட ஸ்டோரியில எழுதிப்பாரு. அண்ட் ஜூவியன்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல புதுசா போய் குடியேறது. சோ ஒரு பிளேஸ வந்து தட் லிவ்ஸ் ஆன் ஆக்குபைஸ் எ பிளேஸ், ஒரு பிளேஸ்ல போய் வாழ்றதுக்கு பேரு இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மெயின் கேரக்டர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பென்னட், ஓகே, பிரான்சிஸ் பென்னட் அண்ட் அவரோட ஒய்ஃப் பேர் வந்து எடித். ஓகேவா? அண்ட் கேஷ், இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அவரோட ஆபீஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர். கார்லே காந்தினி அப்படின்றது நியூவா கண்டுபிடிக்கப்பட்ட பிளானட்டோட பேரு. எர்த் ஹெரால்ட் அப்படின்றது இவரோட நியூஸ் பேப்பரோட பேரு. சோ இந்த ஸ்டோரி ஓபன் ஆகுது என்ன அப்படின்னா பிரான்சிஸ் பென்னட் வந்து எர்த் ஹெரால்ட் அப்படின்ற வேர்ல்ட் ஃபேமஸ் நியூஸ் பேப்பரோட டைரக்டர்.
சரியா? அவர் வந்து காலையில எழுந்திருக்கிறாரு. காலையில எந்திரிக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்றது தான் இங்க சம்மரியா பாக்குறோம். தி ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆபீஸ் ஆஃப் மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் எர்த் ஹெரால்ட், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பரோட மேனேஜிங் டைரக்டர் யாரு? மேனேஜிங் எடிட்டர் தான் வந்து பிரான்சிஸ் பென்னட். சோ அவரோட பிரான்சிஸ் பென்னட்டோட மார்னிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. இன் திஸ் ஸ்டோரி the writer visualizes the world 1,000 years later. It is a world of technological advancement. அதாவது இந்த வேர்ல்ட் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. So Francis Bennett wife had gone France 8 days back. Francis Bennett வந்து காலையிலே ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றாரு. 8 நாளைக்கு முன்னாடியே அவரு அவங்க ஒய்ஃப் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டாங்க. So Francis Bennett feel lonely and bored. He gets ready without helping of an attendant by switching on a button on a mechanized dressing room. ஒரு ரோபோட்ல அவர் வந்து ட்ரெஸ் அப் பண்ணி விடுது. அதை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஆபீஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு போறாரு. He went to the reporters room and inquired about its proceedings. He gets the news from one of his astronomers about the new planet Mars. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் பேசுறாரு. பேசும்போது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேற வேற பிளானட்ல இருந்து எல்லாத்துக்கும் நியூஸ் வந்துருச்சு, மூணுல இருந்து வரல, அண்ட் ஜூபிட்டர்ல இருந்து எங்களுக்கு நியூஸ் வரல அப்படின்னு சொல்லி பேசுறோம். சரியா? அப்படி பேசும்போது அவங்க ரிப்ளை பண்றாங்க, புதுசா ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பிளானட்டோட பேர் வந்து காந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காந்தினின்ற ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, 572 இயர்ஸ் ஆகும் அது ஒரு தடவை வந்து ஆர்பிட்டை சுத்தி வருதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா travels to accumulator works at Niagara, inspects them to return Centropolis by 5 o'clock. சோ மறுபடியும் அந்த நயகரால அவரோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு at the waiting room of the Earth Herald he receives the different proposals from the audience. வேற வேற அதாவது அவங்க போய் விசிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆபீஸ் வராரு. வரும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வராங்க, யங் சயின்டிஸ்ட். அவங்களோட ஐடியாஸ் வந்து இவர் கேட்கறாரு. இது என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணக்காரங்க போயிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய இது இருக்கும், அதாவது அமௌண்ட் இது பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ 72 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் பண்ணி நான் 3 எலமெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. Out of these 2 young men's proposals were brilliant, so he engages them at his office. So அந்த ரெண்டு பேரோட ப்ரொபோசல்ஸ் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து his wife gives him the news that she is starting from Paris by tube. கடைசியில மறுபடியும் என்ன பண்றாரு, அவங்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, காலையில நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நைட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ எதுல வர, மேங்களூர் ட்ரெயின்ல வரியா அல்லது டியூப் வழியா? டியூப்னா இதுல ஹீலியம் டியூப் யூஸ் பண்ணி டிராவல் பண்றது, அந்த மாதிரி இதுல வரையான்னு கேட்கும்போது அவங்க டியூப்ல தான் வரேன்னு சொல்றாங்க. The tube travel from Paris 295 minutes. So அப்ப 295 minutesல நீ ரீச் ஆயிடுவ. And he gets tired and touches a button to take a bath. So அதுக்கப்புறம் அவரு ரெடி ஆகிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாரு. சரியா? இது இவரோட ஃபுல் டேல நடந்த ஈவெண்ட்ஸ் மட்டுமே வச்சு இவர் வந்து ஸ்டோரி இது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதுல யூஸ் பண்ணிருக்கிற டெக்னாலஜி, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, விஷுவலைஸா பாக்குறது, அதுக்கப்புறம் ஏர் ஆஃப் கார், ஏருக்கு வந்து வேற வேற பிளானட் இருக்கவங்க கூட எல்லாம் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து ஹோம் டெலிவரி ஃபுட் வந்து நேரா வீட்டுக்கே வருது. அப்புறமா நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து அந்த ஃபால்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது. வேற டியூப் டிராவல் வந்து டியூப்ல யூஸ் பண்ணி போறது. அண்ட் ரோபோட்டிக் மெக்கானிக் இது யூஸ் பண்றது, அதாவது ட்ரெஸ்ஸிங் அல்லது ஹெல்பிங்காக ரோபோட்டிக் யூஸ் பண்றது. இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. புதுசா பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்டோட பேர் என்ன? காந்தினி. ரைட்? மேனேஜிங் எடிட்டரோட பேர் என்ன? பிரான்சிஸ் பென்னட். அந்த நியூஸ் பேப்பரோட பேர் என்ன? எர்த் ஹெரால்ட். இந்த டைட்டிலோட பேர் என்ன? 2000
ஆத்தரோட பேர் என்ன? ஜூல்ஸ் வெர்னே. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. சப்போஸ் இத நீ சாய்ஸ்ல முடியாது எனக்கு இதை அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் அட்டென்ட் பண்ணு, இல்ல எக்ஸாக்டா படிச்சுட்டேன்னா அட்டென்ட். சரியா? அதை நீ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் நேம், ஆத்தர் நேம், தீம் எழுதிக்கோ. அடுத்தது சினாப்சிஸ் எழுதிக்கோ. அடுத்தது கேரக்டர்ஸ் எழுதிக்கோ. கேரக்டர்ஸ்ல இந்த கேரக்டர் எல்லாம் கன்ஃபார்மா மென்ஷன் பண்ணிருக்கணும். பிரான்சிஸ் பென்னட் மென்ஷன் பண்ணிருக்கணும். எடித் கேஷ் கோர்லே காந்தினி. காந்தினின்றது நியூ பிளானட், அந்த கேரக்டர்ல மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் எர்த்துகிற நியூஸ் பேப்பரோட பேர். சரியா? இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? எனி other doubts from this lesson? No doubts. Okay, right. சோ இந்த அவுட்லைன்ஸ் மட்டும் வச்சு கூட நீ வந்து இந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ணி எழுதி. சரியா? சோ இந்த அவுட்லைன் மட்டும் எப்படி இருக்குன்றத பாத்துக்கோ. ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் வச்சு நீ டெவலப் பண்ணி எழுதலாம். பட் ஆனா இது வந்து சாய்ஸ் தான் வச்சுக்கணும். இதுக்கு இன்ஸ்டடா என்ன கேக்குறாங்களோ அதை தான் எழுதணும். ஓகேவா? முக்கியமா நீ மீதி இருக்கிற 6மே படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 6 சப்ளிமெண்டரி படிச்சீங்க இல்லையா? ஓகே ரைட். சோ கிளியரா படிச்சு வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி